நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய பகுதினா மூளை தான். அப்படி உள்ள மூளையை நீங்க எப்படி கவனிச்சுக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு வேலையையும் பர்ஃபெக்டா செய்ய முடியும். நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நாம அந்த மூளையை யூஸ் பண்ணாம இருக்கிறோம். பிரெயின்ல சொல்லக்கூடிய நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு உருவமாவும் இருக்கும். அதிகமா புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேப்லயும், குறைவா டல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேப்லயும் இருக்கும். ஆனா அதை நம்மளால மாற்ற முடியும். இது எல்லாமே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அந்த மூளையை ட்ரெயின் பண்ண தான் அதில் உள்ள நியூரான்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புது ஐடியாஸையும் கொடுக்கும். மூளை அப்படிங்கிறது ஒரு மசில் தான், தசை தான். அதனால தான் நீங்க ஈஸியா அதை ஜிம் மாதிரி டெவலப் பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அப்படி டெவலப் பண்ணுறதும் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. டெய்லியும் நீங்கள் புதுசாக உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கணும், புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கணும். ஒரு சிற்பி சிலையை செதுக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு ஆள் கேட்குறாரு, எப்படி இவ்வளோ அழகா சிலையை செதுக்குறேன்னு. அதற்கு அந்த சிற்பி சொல்றான், ஒரு அழகான சிலை இந்த கல்லுக்குள்ள இருக்கு, இதுல தேவையில்லாததெல்லாம் தான் நான் ரிமூவ் பண்றேன். அதே மாதிரி தான் உங்க மூளை ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. அதுக்கு தேவையில்லாததை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணாலே போதும். அப்போ எந்த மாதிரியான வேலைகள் கொடுத்தா உங்க மூளை ஷார்ப் ஆகும் அப்படிங்கறத குயிக்கா பார்த்துடலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, டீப் ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ். நம்ம மூளைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய எதிரியே எதுனா கவனசிதறல் மட்டும்தான். இப்போ உள்ளதுல கவனசிதறல் அப்படிங்கிறது நம்ம கேட்கவே வேண்டாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு டைம்ல ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஃபோக்கஸா வேலை பார்க்கறது தான் டீப் ஃபோக்கஸ். அப்போ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் ரூல், அது பொமோடோரோ டெக்னிக். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விஷயத்த மட்டும் முழு கவனத்தோட செய்யுங்க. ஃபோன் எல்லாமே உங்க பக்கத்திலே இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆனவங்க அப்படின்னா உங்களால ஒரு 10 நிமிஷம் கூட ஃபோக்கஸா வேலை பார்க்க முடியாது. இது நார்மல் தான். ஆனா தினமும் நீங்க இதை ட்ரெயின் பண்றீங்க, செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்க மூளை ஒரு சூப்பர் பவரா டெவலப் ஆயிரும். இரண்டாவது, டெய்லி பிரெயின் எக்ஸசைஸ். இப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றோம். அதே தான் மூளைக்கும் சில எக்ஸசைஸை நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? அதுக்கு சில பசில்ஸ் நீங்க விளையாட ட்ரை பண்ணணும். சுடோகோ விளையாடலாம், மெமரி கேம்ஸ் ட்ரை பண்ணலாம், அப்புறம் புது புது லாங்குவேஜஸ் ஏதாவது கத்துக்கலாம். ஸோ இது நீங்க ஒரு 15 மினிட்ஸ் டெய்லியும் செஞ்சாலே போதும். இது ஒரு லாங் டேர்ம் இன்டெலிஜென்ஸ்க்கு உங்களை டெவலப் பண்ணும். இதை ஒரு மாசம் கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய திங்கிங் லெவல் அப்படிங்கிறது டபுள் ட்ரிபிள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. மூணாவது, ரீடிங் ஹேபிட். புக்ஸ் அப்படிங்கிறது பிரெயினுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஜிம் பவரை கொடுக்கும். இப்போ சம்டைம்ஸ் போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் ரீல்ஸ் பார்க்கலாம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் கொடுக்கும். ஆனால் புக்ஸ் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் நாலேஜை கொடுக்கும். சரி, நான் புக்ஸ் ரீட் பண்ணதே இல்லை அப்படின்னா அப்போ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 பேஜஸ் மட்டும் 1 டேக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது அப்படியே அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 டேக்கு ஒரு 10 பேஜஸ் வரை நீங்கள் கொண்டு வரலாம். மார்னிங் அல்லது நைட் ஏதாவது ஒரு டைமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் நோட்ஸாக எடுத்து வைக்கணும். ரீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு இமேஜினேஷன், ஒரு கிளாரிட்டி, அப்புறம் உங்களுக்கான மெமரி, நினைவாற்றல், இது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணும். சொல்லப்போனால் வாழ்க்கையில் சாதிச்ச பலரும் தங்களோட ஒரு ஹேபிட்டா இந்த ரீடிங் பழக்கத்தை வச்சிருக்காங்க. நாலாவது, குவாலிட்டி ஸ்லீப். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கரெக்டான தூக்கம். அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா உங்க மூளை கரெக்டாக வேலை செய்யாது. இப்போ லேட் நைட் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கும் மூளைக்கும் நிறைய வேலையை கொடுக்கும். அப்போ காலையில் அது ரொம்ப ஸ்லோவாயிடும். அப்போ நல்ல தூக்கம் அப்படிங்கிறத எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 7 to 8 hours நீங்கள் கண்டினியூவாக தூக்கம் இருக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைமாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே டைமில் தூங்கணும். அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ்க்கு ஃபோன் இருக்கக்கூடாது. போதுமான தூக்கம் அப்படிங்கிறது உங்கள் மூளையை ரீசெட் பண்ணுது. நல்ல தூக்கம் அப்படிங்கிறது தான் உங்கள் ஷார்ப் பிரெயின்கான ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அஞ்சாவது, ரொம்ப முக்கியம், மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் மெடிடேஷன். இப்போ உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? உங்கள் மைண்ட் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மூளை ரொம்ப ஷார்ப் ஆகும். அப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? தினமும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணணும், டீப் பிரீத்திங் எடுக்கணும். உங்களுக்குன்னு சில நேரங்கள் ஒரு அமைதியான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சா நீங்கள் ரொம்பவே கிஃப்டட். ஸோ சைலண்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மினிமம் 5 நிமிஷமாவது நீங்கள் எடுத்துக்கணும். இது உங்கள் மூளையில் உள்ள தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு வாரம் இதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரெயின் அந்த அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.